ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட்டாக ரவா லட்டும் அவல் லட்டும் தாங்க பார்க்க போகிறோம். லட்டு இல்லாமல் எப்படிங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு செலிப்ரேட் பண்ணுறது? அதனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே அவல் லட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். 2 லட்டுமே செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு 1/4 கப் போல் வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை எடுத்து ஒரு கடாயில் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. ஒரு 5 to 7 நிமிஷம் வறுக்கும்போது உங்களுக்கு இந்த தோல் கலண்டு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க. வறுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. நீங்கள் வறுத்த கடலையை விட இந்த மாதிரி வாங்கி வறுத்து செய்யுங்க, செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு உடச்ச கடலை, இதை ஒரு 2 நிமிஷம் சும்மா லேசாக வறுத்தாலே போதும். இதையும் வறுத்து சைடில் எடுத்து வச்சுடுங்க. அதே கடாயில் இப்போ 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வெள்ளை அவல் தாங்க எடுத்துருக்கிறேன். கெட்டி அவலாக 2 கப்பு போல் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த அவல் விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ அவல் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரவா லட்டு நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 5 to 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது நல்லா அவல் பொரிஞ்சு இந்த மாதிரி பொரி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1 கப் அவளுக்கு 3/4 கப் வெல்லம் கணக்கில் நான் 2 கப் எடுத்ததுனால 1.25 அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. 1.25 கப் அளவுக்கு உள்ள வெல்லத்துக்கு 1.25 கப் அளவுக்கே தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு, வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சுருக்கிற உடச்ச கடலை, நம்ம வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை, அதுக்கப்புறமா நல்லா பொரிஞ்ச அவல் 2 கப் அவல், இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்துடலாம். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க. அவல் லட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது. ரொம்பவும் குறகுறப்பாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரவை லட்டு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சை உங்களுக்கு நல்லா உப்பலாக பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்து உங்களுக்கு அவல் லட்டு செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலையும் இதில் சேர்த்துடலாம். வடிகட்டிக்கோங்க. இல்லை மண் தூசி எல்லாமே இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. ஏற்கனவே இதெல்லாமே சூடாகவே தான் இருக்குது, அதனால் ஒரு செகண்ட்லேயே உங்களுக்கு கொதி வந்துடும். இப்போ லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அவல், வேர்க்கடலை, உடச்ச கடலை இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. இது சேர்த்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா உங்களுக்கு கட்டியாக ஆரம்பிச்சிடும். அவல் நல்ல வெள்ளத்தில் வெந்து உங்களுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நான் ஏலக்காய் தூள் இந்த டைமில் சேருங்க. உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு இந்த அவல் லட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு அவல் லட்டு 1 வாரம் வச்சு கூட சாப்பிட்லாங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ரொம்பவே ஆற விட்டுடாதீங்க. கொஞ்சம் நகை சூடாக இருக்கிறப்பயே கையில் லேசாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி எடுத்து நல்லா டைட்டாக உருட்ட ஆரம்பிச்சிடுங்க. அவ்வளோதான், சிம்பிளாக சூப்பராக 10 to 15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அவல் லட்டு தயாராகிடுச்சு பாருங்கள். நான் 2 கப் அவல் எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 30 லட்டு போல் வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. அளவுகள் ரொம்ப முக்கியம். 3/4 கப் சர்க்கரையை இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக திராட்சை
இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. திராட்சை வந்து கொஞ்சம் உருண்டு திரண்டு உங்களுக்கு பொரிஞ்சு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. எந்த ரவைனாலும் பரவாயில்ல, வறுத்தது வறுக்காது எதுவாக இருந்தாலுமே நீங்கள் 1 கப் ரவையாக இந்த நெய்யோடு சேர்த்துக்கங்க. ரவையை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் போல் நல்ல ரவை வந்து பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் 1 கப் ரவைக்கு 1/2 கப் போல் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரவையை வேக விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு 1/2 கப் பால்லே பார்த்திங்கன்னா இந்த ரவை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெந்து வந்துடும். கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டு நல்லா எல்லா பக்கமும் ரவை வந்து நல்லா வெந்து வர்ற அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி வேக விட்டதுக்கப்புறமா பால் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கட்டிகள் எல்லாத்தையுமே நல்லா உடச்சி விட்டுடுங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை இந்த ரவையோடு சேர்த்துடலாம். இப்போ சர்க்கரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரவை இருக்கிற சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து கொஞ்சமாக செஞ்சுருக்கனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் வந்து நெய்யில் வறுத்து கொட்டியிருக்கேங்க. தேங்காய் சேர்க்கும்போது அந்த ரவை லட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதிகமாக குவான்டிட்டி ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சேர்த்துக்க வேணாம், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு கை பொறுக்கிற சூடு வர்ற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கையில் லேசாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டைகளை பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் அவல் லட்டும் ரவா லட்டும் செஞ்சாச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுபோல் இந்த 2 லட்டுமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.